அறிவிச்சிறந்த சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் 90வது அதிகாரமாக உள்ள பெரியாரை பிழையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்டுள்ள 898வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிய போகின்றோம். பெரியாரை பிழையாமை என்பதற்கு அறிவில் சிறந்த சான்றோர்களின் அறிவுரைப்படி நடத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 898வது திருக்குறளுக்கு செல்வோம். குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மலையை போன்று உயர்ந்து நிற்கக்கூடிய பெரியோரை ஒருவர் அழிக்க நினைத்தால், நினைத்தவர் பெரும் செல்வத்தை உடையவராக இருந்தாலும் கூட தம் குடியோடு சேர்ந்து நிச்சயம் அழிந்து போவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மலையை போன்று உயர்ந்து நிற்கக்கூடிய சான்றோர் ஒருவரை பெரும் செல்வத்தை உடையவர் அழிக்க நினைத்தால் அவர் தம் குடியோடு சேர்ந்து அழிந்து போவது நிச்சயம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் எப்போதும் பெரியோரை போற்றியே வாழ்வோம். நன்றி, வணக்கம்.